நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி ஓப்படே ஓப்படே. யாரோட டைலாக்னு தெரியுதுங்களா? நம்ம சியான் விக்ரமோட டைலாக்கு. இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் ஏப்ரல் 17. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சியான் விக்ரம் அவர்களே, வாழ்க வளமுடன். சியான் விக்ரமை பொறுத்தளவுக்கு தமிழ் சினிமாவில் அதாவது தன்னோட உடம்பையே நடிப்புக்காண்டி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களில் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக இருக்கவர் நம்ம சியான் விக்ரம் அவர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடித்தவர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரோட இயர்லி லைஃப்பை பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. அவர் 1966 பரமக்குடியில் ஏப்ரல் 17 வினோத் அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர் ராஜேஸ்வரி. அவங்க அம்மா ஒரு சப் கலெக்டர். நீங்கள் ஒரு இதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அவங்க அம்மா ராஜேஸ்வரி தியாகராஜன் அவரோட சிஸ்டரு. தியாகராஜன் யாருன்னா நம்ம பிரசாந்த் அவரோட அப்பா தான் தியாகராஜன். ரெண்டு பேரும் பிரசாந்தும் விக்ரமும் ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள். விக்ரமோட அப்பாவை பொறுத்தளவுக்கு அவருக்கு சினிமாவில் நடித்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பத்தில் ஊர் பரமக்குடியை விட்டு ஓடியாந்துடுறாரு. ஓடியாந்து சென்னையில் சினிமா சான்ஸ்க்காண்டி ட்ரை பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா துணை நடிகர் இந்த ஹீரோ கூடயே வர்ற மாதிரி நாடகங்களில் நிறையா கிடச்சிருக்கு. இது மாதிரி அவருக்கு சினிமா ஃபீல்டுக்குள்ளே எதுவுமே கிடைக்காம ஒரு கட்டத்தில் ரொம்ப மன வெறுத்து போய் ஊருக்கே போய் சேர்ந்துட்டார். அதனால் தன்னோட பையன் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுல ஒரு பயங்கரமான ஒரு எண்ணத்தில் விக்ரமை வரவிடாமல் பாதுகாத்துருந்துருக்காரு. ஆனால் விக்ரமுக்கு சினிமா ஃபீல்டுக்குள்ளே போய் தன் அப்பா கனவு கண்டதை அவரோட கனவு நிறைவேற்றணும் அப்படின்றதான் விக்ரமோட ஒரு கனவு. இருந்தாலும் விக்ரமை அதாவது ஏற்காட்டிலலாம் அவரோட இயர்லி லைஃப் ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. ஸ்கூலிங்ஸ் முடித்தோடனே அவர் சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகிறேன்னு அவங்க அப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லயோலா காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஎஸ்சி ஜாயின் பண்ணிடுறாரு. 1983 இங்கிலீஷ் பிஎஸ்சி லிட்ரேச்சர் முடித்து வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தோடனே மறுபடியும் லயோலாவிலே எம்பிஏ ஜாயின் பண்ணி விடுறாங்க. எம்பிஏ ஜாயின் பண்ணி விட்டோடனே பார்ட் டைமில் ஆடு அதாவது விளம்பரம் இதுகளெல்லாம் போய் நடிக்கிறாரு. அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாமல் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப சிவி ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு இயக்குனர் இவருக்கு நல்லா நடிக்கிறாரு, அதாவது விளம்பரம் இதுகள்லாம் சொல்லிட்டு இவருக்கு ஒரு படம் வாய்ப்பு தர்றாரு. அந்த படத்தோட பெயர் தான் என் காதல் கண்மணி. கோவை சர்லா, எஸ்.எஸ். சந்திரன், வி.கே. ராமசாமி இவங்கெல்லாம் நடித்த படம். அதாவது 1984 இதோட கமிட்மெண்ட் பண்ணிடுறாங்க. இவர் காலேஜில் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு சிவியர் ஆக்சிடெண்ட்டில் இவரோட 2 காலுமே செயலிழந்து போகும் அப்படின்னு சொல்கிற டைமில் இதுக்கு 23 ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு 23 ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பெட்டிலே இருந்திருக்காரு. அதனால் 1987 நடிக்க ஆரம்பித்த படம் 90 தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி முடித்தோடனே 91 மறுபடியும் சிவி ஸ்ரீதர் இவரே வச்சு தந்து விட்டேன் என்ற படத்தை கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ரோகிணி, பாக்கியராஜ், மனோரமா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. மறுபடியும் 92 தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான இயக்குநரில் இருக்க எஸ்பி முத்துராம் ஐயா இவரை வச்சு அதாவது காவல் கீதம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிறாரு. இயக்கணுன்னா மறுபடியும் 92 பிசி ஸ்ரீராம் இவரை வச்சு மீரா அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் தமிழ்நாட்டில்னு சொல்ல முடியும். சரத், நாசர், ஜனகராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை விட்டு தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் அங்கிட்டு போய் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். மறுபடியும் தமிழ் சினிமாவுக்குள்ளே 94 புதிய மன்னன் அப்படின்ற ஒரு படத்தில் வர்றாரு. அது பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் ஒரு பெரிய வெற்றி அடையாதனால மறுபடியும் இவரோட மலையாளம், தெலுங்கு அந்த சைடு ஒதுங்குறாரு. ஒதுங்கி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் அங்கே அவரோட வாழ்க்கையை மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி படங்களை நடித்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் தமிழ் சினிமாக்குள்ளே எப்போயாச்சும் என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் அஜித்தும் விக்ரம் 2 பேரும் நடித்து வெளிவந்த உல்லாசம் அந்த படத்தின் மூலியமாக மறுபடியும் தமிழ் சினிமாக்குள்ளே உள்ளே வர்றாரு. அது பார்த்தீங்கன்னா 97 உல்லாசம் வெளிவருது. 98 ஹவுஸ்ஃபுல்லு இது மாதிரி படங்களாக வெளியே வந்துக்கிட்டு ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோவாக தான் விக்ரம் மக்கள் மத்தியில் தெரிய வர்றாரு. 99 பாலா என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். விக்ரம் வச்சு சேது அப்படின்ற படத்தை கொண்டு வர்றாரு. அதுலேருந்து அந்த படத்தில் தான் சியான் விக்ரம் அப்படின்னு ஒரு பேர் மாறுது. அந்த படத்தில் மனிதன் அதாவது தன்னோட உடம்பு முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக சேது படத்தில் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தாலும்
விக்ரம் என ஒரு மிகப்பெரிய நடிகனோட நடிப்பு சேது படத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பார். அந்த காலில் வந்து உடம்பு வந்து பயங்கரமாக உருகி ரொம்ப வெயிட் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தூணில் அப்படியே சாஞ்சு அப்படி உட்காந்துருப்பார். அந்த இதெல்லாம் மனசு அப்படியே அந்த டைமில் வந்து 99ல் சேது படத்தை பார்த்துட்டு அழுகாத ஆட்களே இருக்காது. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு பாலாவோட டைரக்ஷனில் வந்த படம் இது. இவரோட கெரியர்லேயே இவரோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படம் அப்படின்னு சொல்ல முடியும். விக்ரமை பொறுத்தளவுக்கு இப்பயும் அவர் சொல்லக்கூடியது, எனக்கு சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள், இயக்குனர் பாலா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாக தான். பாலா சேது படத்தில் வந்து நடித்ததுக்கப்புறம் விக்ரம் நிறையா படங்கள் கமர்ஷியலுக்காண்டி வந்து நிறையா படங்களும் வந்து கொடுக்க ஆரம்பித்தார். தில்லு, ஜெமினி, சாமுராய், அப்புறம் சாமி, இது மாதிரி வந்து நிறையா என்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வந்து வெளியில் காட்டணும்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவிஸில் வந்து நடித்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா காசின் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்து அவர் கண்ணு தெரியாத வந்து எவ்வளோ வாழ்க்கை இருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி நடித்து அந்தளவுக்கு வந்து ஒரு உருக்கமான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தார். மறுபடியும் பாலா அவர்கள் பிதா மகன் படத்து மூலிமா நம்ம விக்ரமை ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வைக்கிறாரு. அந்த படத்துக்கு பிதாமகனுக்கு வந்து இவருக்கு வந்து தேசிய விருது கொடுக்குறாங்க. 2003ல் பிதாமகன் வருது. அப்போ தேசிய விருது வாங்கினோடனே சங்கர் நம்ம விக்ரமை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அந்நியன்ற ஒரு படத்தை கொடுக்குறாரு. அது அரசியல்வாதிகள் முதல் கொண்டு எல்லாத்தையுமே தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே வந்து லஞ்சம் வாங்கினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான ஒரு படத்தை சங்கர் கொடுத்துருந்தாரு. அதில் சியான் விக்ரம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேர் கிடைத்துன்னு கூட சொல்ல முடியும். அந்நியன் படத்துக்கு அப்புறம் விக்ரம் அவர்கள் நிறைய கமர்ஷியல் மூவிஸில் வந்து நடிக்க ஆரம்பித்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2011 நினைக்கிறேன், அப்போ தெய்வ திருமுகன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. தெய்வ திருமுகன் படத்துக்கு வேண்டி தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழக அரசு மூலிமா வந்து ஒரு அவார்ட் கிடைக்கிது அவருக்கு. நடிப்புக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு நடிகருக்கான ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. 2012ல் நம்ம சங்கர் அவர்கள் ஐ படத்துக்காண்டி ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் நிறைய கெட்டப்புக்காண்டி தன்னோட வாழ்க்கையை 3 வருடம் ஐ படத்திற்காண்டி வந்து டெடிக்கேஷனாக வந்து கொடுத்துட்டு 3 வருடம் உழைப்பில் வந்த படம் தான் ஐ படம். அந்த ஐ படத்தோட வெற்றி எல்லாருக்கும் தெரிந்தது தான். இருந்தாலும் ஐ படத்தை பொறுத்தளவுக்கு இவரோட நடிப்பு நல்ல ஒரு அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. ஆனால் சங்கர்கிட்டருந்து ஒரு பெரிய ஒரு நல்ல கதைக்களம் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லாதனால இவருக்கு இப்போ நடந்த ஒரு தேசிய விருது வந்து கிடைக்காம போச்சு. அதுக்காண்டி நிறையா தமிழகத்தில் வந்து நிறைய குரல்கள் வந்து ட்விட்டர் இதிலெலாம் வந்து பயங்கர ட்ரெண்டு ஓடிச்சு. இப்படி வந்து விக்ரமுக்கு வந்து கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கொடுக்காததற்கு காரணம் அவர்கள் இன்னும் வந்து எந்த காரணமும் சொல்லவில்லை. என்னை பொறுத்தளவுக்கு இவர் அந்த 3 வருட உழைப்பிற்கு ஐ படத்துக்காண்டி இவருக்கு வந்து தேசிய விருது கொடுத்தே இருக்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அதுக்கப்புறம் வந்து சரி இனிமேல் வந்து நம்ம இப்படியே வந்து வாழ்க்கை ஃபுல்லாக லைஃப் இது மாதிரி படங்கள்லேயே நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா வந்து இதாயிரும் சொல்லிட்டு 10 என்றதுக்குள்ளே ரிலீஸ் ஆச்சு. வேகமாக ஷார்ட் பீரியடில் வந்து நடித்து ரிலீஸ் பண்ணார். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகலை. இப்போ சமீபத்தில் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் இருமுகன். மறுபடியும் வந்து சரி நமக்கு வந்து நடிப்பு தான் நம்மளோட இது மாதிரி 10ன்றதுக்குள்ளே இது மாதிரி படம்லாம் நடித்தா வேலைக்காக சொல்லிட்டு இருமுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஃபஸ்ட் லுக் எல்லாம் பார்க்குறப்பவே வந்து பயங்கரமான இவருக்கு வந்து நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் இவரோட இன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு அவரோட ஃபஸ்ட் லுக்கெல்லாம் வந்து டீசர் மாதிரி வந்து சின்னதாக ரிலீஸ் பண்ணலாம், கிளிப் மாதிரின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னா பார்க்கலாம். இவரோட பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா சைலஸா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணார். அவங்க வந்து கேரளா. இவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவர் தமிழ் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நிறையா டப்பிங்லாம் கொடுத்துருக்காரு. அமராவதி படத்தில் நம்ம அஜித்துக்கு டப்பிங் கொடுத்தவர் இவர் தான். காதலன், மின்சார கனவு அந்த படத்தில் பிரபுதேவாவுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருப்பாரு. அப்புறம் கண்டுகொண்டேன் படத்தில் அப்பாஸுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருப்பாரு. இது மாதிரி அவரோட வாழ்க்கையை டப்பிங் சைடு வந்து இது பண்ணியிருக்காரு. அதே போல் சாங்ஸ் நிறைய படத்தில் வந்து சாங்ஸ் பாடியிருக்காரு. தமிழ் சினிமாவில் விக்ரமை பொறுத்தளவுக்கு என்றுமே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நடிகனுக்கான ஒரு இடம் ரிசர்வ்டு பண்ணி வச்சுட்டு எத்தனை வருடங்கள் கழித்து வந்தாலும் எத்தனை தலைமுறைகள் கழித்து வந்தாலும் நம் தலைமுறையில் உள்ள ஏதோ ஒரு குழந்தை இப்படி இப்போ வந்து சிவாஜி கணேசனை சொல்கிறது மாதிரி, கமலஹாசனை சொல்கிறது மாதிரி விக்ரமையும் ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க அப்படின்றது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை.
மேலும் மேலும் வந்து விக்ரம் ஒரு தரமான படங்களை வந்து கொடுத்து தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு வந்து மேலும் 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 கொண்டு போய் மெருகேற்ற எங்களின் டிஎன் டாக்கிஸ் சார்பாக வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.